நண்பர்கள் அனைவருக்கும் ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். ஏங்க நானும் நம்ம சிஎம் சாரை பேசக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேங்க. என்னங்க பண்ணுறது, வர்ற சம்பவங்கள்லாம் அப்படி தான் வந்துட்டு இருக்குது. நம்ம கண்ணில் வேற பட்டு தொலையுது, கண்ணாடி வேற போட்டிருக்கோம் பாருங்க, நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அதாவதுங்க, தூத்துக்குடியில் விசாரணைக்காக அழைத்து சென்ற ஒரு இளைஞனை அங்கே உள்ள நம்ம கடமை தவறாத, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உள்ள காவல்துறையினர் அடித்து கொலை பண்ணிட்டாங்க. அதுதான் இப்போ இன்னைக்கு நடந்த தரமான சம்பவங்க. அதற்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பாருங்களேன். யாருமே இல்ல, நீங்க இல்ல ஜெயலலிதா, நீங்க யாருமே எங்க வச்சு அடிச்சாங்க? எந்த பக்கம்? இந்த நம்ம ஸ்டேஷன்ல வச்சா முருகன் கடை, முருகன் இந்த முக்கு கடை நம்ம கடை, நமக்கு வரும் காலையில் வரும், மதம் காலையில் மதம் வரும். இல்ல யாரும் அடிச்சாங்களா தலையில? போலீஸ்காரன் அடிச்சானா? ஆமா. எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. சாப்பிடல, எந்த பொண்ணு சாப்பிடாமா? தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டான் உனக்கு? சரி, வீட்டுல இருந்து போலீஸ் பிடிச்சாங்க, நான் டக்குனு மாட்டிருப்பேன், மாட்டி விட்டு கூப்பிட்டு. சரி, அவன் ரெண்டு வண்டி ரூபாய் ஏழு அடிச்சாங்க. இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. தலையில நாலு பேர் இருந்தாங்களா? பேர் தெரியலையா? சரி, ரைட்டு. சார் நானே பிடிச்சிட்டு சும்மா என்னங்க, வீடியோ பார்த்துட்டீங்களா? தெளிவாக உங்களுக்கு புரியுதா? நம்ம சிஎம் சார் சிஎம்மாக வந்த பிறகு இந்த 2 மாதத்துக்குள்ள 6 காவல்துறை மரணங்கள் நடந்திருக்குது. கண்டிப்பாக நம்ம சிஎம் சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு சாதனைங்க இது. சிஎம் சார் என்ன பண்ணாரு நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதை விட வேற என்ன சாதனை பண்ண முடியும் சொல்லுங்க? காவல்துறை யார் கையில் இருக்குது? நம்ம சிஎம் சார் கையில் தானங்க இருக்குது. எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க. இப்போதாங்க கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சபரிவர்மன் அப்படின்ற ஒரு மாற்றுத்திறனாளியை அவர் கடையில் ஓசியில் பொருள் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா வச்சிருந்தாருன்னு ஒரு வழக்கை போட்டு விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு 2 நாளாக அடித்து கொலை பண்ணிட்டாங்க. 19 இடங்கள்ல உடம்புல காயம். அவங்க ஒய்ஃபுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கறதா சொல்லி ஊரை உலகத்தில் ஏமாற்றி ஒரு தற்காலிக வேலையை கொடுத்துருக்குறாங்க. 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஒரு வீட்டு மனை பட்டாவை கொடுத்துட்டு அந்த கேஸை அப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம சிஎம் சார். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி அமுத நகரை சார்ந்த அருணாச்சலம் அப்படின்ற ஒரு பையன், 26 வயதான ஒரு பையன், டிகிரி முடிச்சுட்டு அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு பையங்க. அதாவது நடிகனை பார்க்க போய் கூட்டத்தில் செத்தாதான் வேலை கிடைக்குன்றது அந்த பையனுக்கு தெரியாமலேயே அவன் டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு அரசு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். எவ்வளோ ஒரு முட்டாளான பையனை பார்த்தீங்களா அந்த பையன்? எனக்கு அவனை பார்த்தோன்னா பாவமாக இருந்தது. அந்த பையன் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மதுபான கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அரசு வேலை கிடைக்கிற வரைக்கும் அரசு மதுபான கடையில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அரசு கல்வி கூடங்களை நடத்துதோ இல்லையோ, மதுபான கூடங்களை அரசு தானங்க நடத்திட்டு இருக்குது, பிரமாதமாக நடத்திட்டு இருக்கு. இப்போ கூட பாருங்க, ரெஸ்டோ பார்லாம் ஓப்பன் பண்ணாங்கல்ல, குடும்பத்தோட வர்றீங்க. குடும்ப தலைவன் மட்டும் குடிச்சா எப்படிங்க அது? அப்போ நாம் என்ன தக்காளி தொக்கா? அதனால பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் மொத்தமாக சேர்ந்து குடும்பத்தோட குடிங்கன்னு ரெஸ்டோ பாரை நம்ம கவர்மெண்ட் திறந்து விட்டுருக்குது. அந்த பையனுக்கு இது தெரியாமல் அரசு மதுபான கடையில் அவன் வேலைக்கு சேர்ந்துருக்கிறான். வேலைக்கு சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது சட்டத்துக்கு புறம்பாக நேரத்துக்கு மீறி நீங்கள் கடையை திறந்து வச்சுருக்கீங்க, 120 மது பாட்டில் கடத்திட்டீங்க அப்படின்னு செய்தி நம்ம கடமை தவறாத கண்ணியம் காக்கக்கூடிய காவல்துறையினர் காக்கி சட்டையை போட்டு இந்த பையனை அலேக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. கடந்த 17ஆம் தேதி தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. விசாரணைக்காக தூக்கிட்டு போயிருக்காங்க. 17ஆம் தேதி காலையில் தூக்கிட்டு போனவங்க 17ஆம் தேதி நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த பையனை மண்டைகிண்டெல்லாம் அடித்து உடச்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அரசு மருத்துவமனையில் தூத்துக்குடியில் சேர்த்துருக்குறாங்க. எந்த போலீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்பாகம், நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் தென்பாகம் அந்த பகுதியை சேர்ந்த காவல்துறையினர் தான் இந்த பையனை கூட்டிகிட்டு போய் அடித்து மண்டையை உடச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அம்மாவை வர சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வாரமாக அந்த பையன் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்கான். இன்றைக்கி தான் அந்த பையன் இறந்துட்டான். சாகிறதுக்கு முன்னாடி தான் அந்த பையன் அந்த மரண வாக்குமூலம் கொடுத்துருக்குறான். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் அவன் தெளிவாக சொல்கிறான். அதில் விசாரிக்க தான் கூப்பிட்டு போனாங்க, நான் ஒன்றுமே பண்ணலை, 3-4 போலீஸ் வந்து என்னை அடித்தாங்க,
மண்டையிலலாம் அடிச்சாங்க, நான் சாப்பிடல அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறான். ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட்ல இருந்து அந்த பையன் வந்து இப்போ இறந்துருக்கிறான். அதாவது நம்ம சபரிவர்மனாவது அடிச்ச அன்னைக்கே வந்து இறந்துட்டாப்புல. பையனோட பாடி வந்து நல்லா தாங்கக்கூடிய பாடி போல தெரியுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கான். எங்கள் மாவட்டம் இல்லைங்க, அதனால பையன் ஒரு வாரம் வந்து உயிரோடு இருந்திருக்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு தான் பையன் இறந்துருக்கிறான். இப்போ அந்த பகுதியில் அவங்க அம்மா, அவங்க குடும்பம், அந்த பகுதி மக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து மறுபடியும் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம், அடித்த போலீஸை வர சொல்லியா, இந்த இடத்துக்கு அந்த போலீஸை நீ வர சொல்லு, எப்படி அடிப்பார் அவர் அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறாங்க. இப்போ அதுதான் வைரல் செய்தியாக வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் டெல்லியில் நீட்டுக்காக மாணவர்கள் போராடுறாங்க, இங்கே ஆதரவு கொடுத்து இங்கே உள்ள மாணவர்களும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தற்குறிஸ்லாம் ஜனநாயகன் திரைப்படத்தை முதல்வருடைய கடைசி படம், எங்கள் தளபதியோடைய கடைசி படம் அப்படின்னு என்ன தாரத்தாரையாக கண்ணீர் வடித்து ரோகிணி தேட்டர் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சான் பார்த்துக்கோங்க. அந்த அளவு கண்ணீர் வடித்து அங்கே தெறிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க. நான் என்னெல்லாமோ நினச்சிட்டேங்க, அப்படி சிஎம் சாருக்கு என்ன தான் ஆச்சுங்க, ஏன் இப்படி கடைசி படம்னு தாரத்தாரையாக கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க நம்ம தற்குறிஸ்லாம் அப்படின்னு போய் பார்த்தா, திரைப்படத்தில் அவர் நடிக்கக்கூடிய கடைசி திரைப்படம் இதுதானா, இதுக்கு மேலே அவர் நடிக்க மாட்டாராம். ஏங்க அதுக்கு போய் இப்படி அழுதுட்டு இருப்பீங்க, அவரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க, போய் கோடம்பாக்கத்தை நடிக்க சொல்லுங்க. இல்லை அப்படின்னா கூட்டணி கட்சிகளில் யாராவது ஒருத்தரை முதல்வர் ஆக்கிட்டு இவர் ஒரு 2 வருஷம் லீவ் எடுத்துட்டு போய் நடிச்சுட்டு வர வேண்டியதானங்க. இதுக்கு போய் இப்படி கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. நான் என்னமோ ஏதோ ஆச்சுன்னு பயந்துட்டு பார்த்துக்கோங்க. இவங்க அழுகுறதெல்லாம் பார்த்தா எனக்கு வேற என்னெல்லாமோ ஞாபகத்தில் வருது. அதாவதுங்க, அருணாச்சலம் என்ற 26 வயதான இந்த இளைஞனை காவல்துறையினர் விசாரணைக்காக கூட்டிட்டு போய் அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. சரிங்களா? அவன் சட்டத்துக்கு புறம்பாக கடையை திறந்து வச்சிருந்தான் அப்படின்னாலும் பரவாயில்ல, 120 பாட்டில் அவங்ககிட்ட இருந்தது, அதை பறிமுதல் பண்ணணும் அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொன்னாலும் பரவாயில்ல. அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதற்கான என்ன தண்டனை இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க. அவன் அப்படியே வந்து சட்டத்துக்கு புறம்பாக மதுவை வந்து அவன் கடத்திருந்தான் அப்படின்னா அதற்கான தண்டனையை நீங்கள் கொடுங்க. சரிங்களா? நேரம் தவறி திறந்து வச்சுருந்தான்னா அதுவும் தவறு தான். 12லேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான், மதியம் 12லேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் கடையோட நேரம். அப்போ அதற்கு மீறி கள்ளச்சந்தையில் மது வித்துட்டு இருந்தான் அப்படின்னா அதற்கான தண்டனை என்னவோ அதை நீங்கள் கொடுங்க. இதற்கெல்லாம் தண்டனை வந்து மரணம் அப்படின்றத உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குதா? பாட்டில கடத்திட்டான், நேரம் தவறி திறந்து வச்சிருந்தான் அப்படின்னா அடிச்சு கொலை பண்ணலாமா? யார் சொன்னது உங்களுக்கு? யார் அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்தது காவல்துறையினருக்கு? இதுக்கு மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விக்னேஷ் என்ன பதில் சொல்லுவார்? என்ன பதில் சொல்ல போறாரு? இந்த காவல்துறையினருக்கு எது லிமிட் அப்படின்றத முதல்ல வந்து நம்ம நீதிமன்றம் வந்து முடிவு பண்ணணும். அதையும் தாண்டி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த சட்டங்களை வந்து திருத்தி எழுதணும். காவல்துறையினருக்கு எது வரைக்கும் லிமிட்டு, அவங்களுடைய விசாரணை எப்படி இருக்க வேண்டும், அவங்க எதற்காக ஆயுதங்களை கையில் எடுக்கணும், எப்பெல்லாம் வந்து லத்தியை அவங்க கையில் எடுக்கணும், என்னென்ன வரைமுறைகள் காவல்துறையினருக்கு இருக்குது, எது வரைக்கும் இருக்குது, இதை நாம் வந்து முதல்ல வரைமுறைப்படுத்தணும். இதையெல்லாம் தாண்டி நம்ம தமிழக சிஎம் சார் அவர் கையில் தான் இந்த காவல்துறை இருக்குதுங்க. உள்துறை அமைச்சர் அவர் தாங்க. அதுதாங்க தலைபாட அடிச்சுக்கிறோம். வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார், வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார்னா என்ன டேஷ் நான் பேசணும் அப்படின்னு சிஎம் சார் கேட்குறாங்க. நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? ஆட்சியை பிடித்து 2 மாதங்களில் 6 காவல்துறை மரணங்கள். அதில் நம்ம சிஎம் சார் வந்து பாட்டு பாடுறாங்க, ஓடு 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 வர்றான் பாரு வேட்டைக்காரன். ஆமாங்க, பயமாக இருக்குங்க. வேட்டைக்காரனாக இருக்கக்கூடிய இந்த காவல்துறையினரை பார்த்தா எங்களுக்கு பயமாக தான் இருக்குதுங்க. அவங்களை நம்பி விசாரணை கூட போக முடியலைங்க. அதனால இந்த காவல்துறை மரணத்திற்கு நம்ம சிஎம் சார் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? சபரிவர்மனுக்கு எந்த பதிலும் சொல்லவே இல்லை. தற்காலிகமாக ஒரு வேலையை கொடுத்து அமுக்கிட்டீங்க, ஏமாத்திட்டீங்க அந்த குடும்பத்தை. இந்த பையன் அரசு வேலைக்காக காத்துட்டு இருந்த ஒரு பையங்க, குடும்ப சூழல், அரசு மதுபான கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறான், அடித்து கொலை பண்ணிட்டாங்க. உடம்புல அத்தனை காயங்கள்ங்க, வெளிப்படையாக தெரியுது. சபரிவர்மனுடைய உடம்பை நம்ம பார்க்கல, ஆனால் இந்த பையன் மருத்துவமனையில் கடைசியாக பேசி அந்த வீடியோவில் மண்டையெல்லாம் அடித்து உடச்சிருக்கிறாங்க, கட்டு போட்டுக்கிறாங்க. அவங்க அம்மாட்ட நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துருங்க, அவருக்கு வந்து 10 நிமிஷத்தில் சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு மொட்டையை அடிச்சுட்டு சிசேரியன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான அராஜகம், என்ன மாதிரியான கொடுமை திங்க் பண்ணி பாருங்க. எத்தனை காவல்துறையினருக்கு நாம் வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்? ஏங்க இதுதான் ஆட்சியா? இதுதான் நீங்கள் கொண்டு வந்த மாற்றமா? இந்த மாற்றம் எங்களுக்கு வேண்டாங்க. தயவு செய்து இந்த மாற்றம் எங்களுக்கு வேண்டாம். எங்கள் இளைஞர்கள் எல்லாம் பழி கொடுத்து அப்படி வரக்கூடிய மாற்றம் வந்து எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அரசு வேலையாக காத்துட்டு இருந்த ஒரு பையன் அன்னைக்கு சாவடிச்சிருக்கீங்க, கொலை பண்ணியிருக்கீங்க. யார் இதுக்கு பொறுப்பேற்பது?
இப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து தற்காலிக ஒரு அரசு வேலையை கொடுத்துருவீங்க, ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து வாயை அடைச்சிருவீங்க. அங்கே உள்ள காவல்துறையினர்லாம் முதல்ல இந்த பாடி டிஸ்போஸ் பண்ணணும், என்ன பண்ணலாம், இந்த போராட்டத்தை கலைக்கணும், என்ன பண்ணலாம், அதற்கு கையில் காலில் உளுந்து பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் அவர் போயிடுவார். போயிட்டு அவருக்கு ஒன்றுமே தெரியாது, நோ கமெண்ட்ஸை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. அதுவும் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஸி ரொம்ப. நம்ம அமைச்சர்கள்லாம் 3 மணி நேரம் லீவு கட்டு திரையரங்கில் உட்காந்து தாரத்தாரியாக கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கடைசி திரைப்படம் வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படியெல்லாம் அபசகரமாக பேசிட்டு இருக்கிறீங்க? நம்ம சிஎம் வந்து 100 வருஷம் நல்லா வாழணும் ஐயா, 100 வருஷம் திரைப்படங்களை நடிக்கணும் ஐயா, அப்போல்லாம் பேசாதீங்க. மனசுக்கு வருத்தமாக இருக்குதா இல்லையா? அதனால் சிஎம் சார், இதுக்கு நீங்கள் ஏதாவது வாயை திறந்து பேசுங்க. டேஷ் போட்டுலாம் பேசாமல் கரெக்டாக ஏதாவது பேசுங்க. அட்லீஸ்ட்டு ஒரு ஆறுதல் சொல்லுங்கள், ஒரு சாரி சொல்லுங்கள். இதுக்கு மேலே இப்படி நடக்காதுங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் காவல்துறையினர் கூப்பிட்டு விசாரிங்க. ஏன் இப்படி தொடர்ச்சியாக மிருகத்தனமாக நடந்துக்கிறாங்கன்னு கேளுங்க. எப்படி விசாரிக்குன்றதை சொல்லிக் கொடுங்க. மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விக்னேஷ் இப்போ வந்து ஏதாவது ஒன்று உருட்டுவார். இப்போவும் வந்து மதுபான கடையில் பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா 20 ரூபா வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி முன் வச்சா அவர் சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லையாங்க, 2 ரூபா 3 ரூபா வாங்குறாங்களாம். அதாவதுங்க மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் சொன்ன மாதிரி நோ கமெண்ட்ஸ், எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா பாடி டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு அரசு வேலை இல்லைங்க, தற்காலிகமாக ஒரு 6 மாதம் வேலை செய்கிற மாதிரி ஒரு வேலையை வந்து பார்சல் பண்ணிவிட்டு 10 லட்ச ரூபா கொடுத்து அங்கே அவங்களுக்கு பட்டா ஈபி ஏதாவது வேணும்னா அதை செய்து கொடுத்துட்டு நாங்கள் இருக்கோமா அப்படின்னு பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு இந்த வழக்கை வந்து மூடி மறைச்சிடுவாங்க. இல்லை இதை மூடி மறைக்கிற மாதிரி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வருவாங்க. நம்ம ரூட் மாஃபியா தான் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி அரசியல் பண்ணணும்லாம் கிளியராக தெரியும். அதனால மக்களே, இதன் மூலமாக நான் தெரியப்படுத்துறது என்ன அப்படின்னா, உங்கள் பிள்ளைங்களை அரசு வேலைக்காக கஷ்டப்பட்டு நீங்கள் உடனே வாங்கிலாம் படிக்கவே வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம சிஎம் சார் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டம், தேர்தல் பிரச்சாரம், மாநாடு இதில் கலந்துக்கிட்டாலே உங்கள் குடும்பத்துக்கு அரசு வேலை கிடைக்கும். அதுவும் போக இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு, குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி அரசு நடத்தக்கூடிய தேர்வுகள் எல்லாம் நீங்கள் வந்து ரத்து பண்ணிவிடுங்க. அந்த தேர்வாணையத்தெல்லாம் இழுத்து மூடிடுங்க, திண்டுக்கல் போட்டு லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஏன் அரசு வேலைக்கு படிக்க போகிறோம் சொல்லுங்கள். அரசு வேலை கிடைக்கும், அந்த நேரத்தில் குடும்பத்தை காப்பாற்றணுன்னு தாங்க அந்த பையன் போயிட்டு அரசு மதுபான கடையில் போய் ஒர்க் பண்ணியிருக்கிறான். சரி, அவன் தவறே பண்ணியிருந்தா கூட அதற்கு மரணம் தான் தண்டனை அப்படின்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? சிஎம் சார் நீங்கள் இதெல்லாம் கூப்பிட்டு கேட்கணும். அதுவும் போக தமிழகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. கரண்ட் இல்லாமல் இருக்காங்க, பட்டா இல்லாமல் வீட்டை இடிச்சுட்டாங்க, ரோட்டில் நிற்கிறாங்க மக்கள். என்ன காவேரி பிரச்சனை ஓடிட்டுருக்கு, நீட் பிரச்சனை ஓடிட்டுருக்குது, இப்படி 1008 பிரச்சனைகள் இருக்குது. 38 துறைகளில் பிரச்சனை இருக்குது, 234 தொகுதிகள்லையும் பிரச்சனை இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனை இருக்குது. ஆனால் பாருங்கள், இன்னைக்கு எல்லா அமைச்சர்களும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஜனநாயகம் திரைப்படத்தை பார்த்துட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தளபதி வாழ்க தளபதி வாழ்க அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, ஜனநாயகம் படம் அந்த ரிலீஸ் ஆகிட்டுல, இனிமேல் வந்து தமிழகம் வந்துட்டு தலைகீழாக மாறிடும். அப்படியே உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய காவல் மரணங்கள், விசாரணை கைதி மரணங்கள், இதை தடுப்பதற்கு என்ன வழிமுறை இருக்குது? உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா சட்ட ரீதியாக இது எப்படி சரி பண்ணலாம், அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.